தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றுதான் இருக்கிறது. காவல்துறையினர் இதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்து எங்கள் கட்சியை சார்ந்த 2 நபர்களை பெட்ரோல் ஊற்றி திட்டமிட்டு கொளுத்திய ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் அந்த திருமால்பூர் மட்டுமல்ல, சுற்றி இருக்கின்ற பகுதியில் எல்லாம் அதிக அளவிலே கஞ்சா விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், அதை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் இது கஞ்சா மாவட்டமாக மாறியிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு ஒரு அடிப்படை காரணம் அதுதான். இது காவல்துறைக்கு தெரிந்துதான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. இதற்கு பல முறை முதலமைச்சருக்கு